பாட்டுகள் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கு இளையராஜா சார் தெய்வம். அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல ரெண்டாவது வார்த்தை அந்த தமிழனும் சொல்ல முடியாது, இந்த ரசிகனும் சொல்ல முடியாது, இந்த ரசிகையும் சொல்ல முடியாது. அவர் 1500 படத்தை மேலே பண்ணிட்டார். அவர் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு. இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை. சரி, சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த படம் ஓடி இருக்கு. அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம், அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்புலி ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தரராஜன் அந்த இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமாக. அதையும் நான் பாராட்டணும், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பாட்டு வெற்றியறதுக்கு வரிகள் டியூன் மட்டும் காரணம் இல்லை, அதோடு சேர்ந்து அது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது. ஏன் சொல்கிறேன்னா, ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் வெற்றி அடையும். இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா, என்னை விட இவங்களுக்கெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும், சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும். படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுகிறதில்ல. ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல. என்னோட பாக்கியம், என்னோட அதிருஷ்டம், என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம், எல்லாருக்கு மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகைகளோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுறதுக்கு காரணம். என்னை அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவாகவும் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள் சொல்லலாம். ஒரு விதியில் நான் வில்லனை நடித்தாலும் நம்ம மோகன் தானே அப்படின்வாங்க. மௌனராகம் மாதிரி ஒரு நல்ல புருஷனை நடித்தா நம்ம மோகன் தானேன்றாங்க. ரெட்டை வால் குருவியில் 2-3 பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகன் தானேன்றாங்க. அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும். கிரேட் டைரக்டர்ஸ் பாலுமகேந்திரா சார் ஆகட்டும், மணிரத்னம் எல்லோரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரோடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு, மறுபடியும் பார்க்க வச்சிச்சு. இளையராஜா சார் இசையை மறுபடியும் கேட்க வச்சிச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போது ஹரா பற்றி பேசுகிறேன்.